ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போகிறது கேழ்வரகு தோசை. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? 1 கப் இட்லி அரிசி, 1 கப் கேழ்வரகு, 1/2 கப் உளுந்து, அதோட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா ஊறி வந்திருக்கும். ஊறினதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நைஸாக மாவு மசிஞ்சதும் ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கிட்டேன். 3 மணி நேரம் கழித்து பார்த்தா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். சிறுதானிய மாவை அரைச்சா ரொம்ப நேரம் வெளியே இருக்கக்கூடாது. 3 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் புளிப்பு அதிகமாகிடும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் தோசைக்கல் வச்சு கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசை ஊற்றிக்கிறேன். இதுக்கு சைடிஷாக கடலைப்பருப்பு சட்னி தான் அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கார சட்னி இதுக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.